ஏப்ரல் 1 இன்று முட்டாள்களோட தினம். ஒவ்வொரு தேர்தலின் போதும் அனைத்து கட்சிகளும் பல்வேறு வாக்குறுதிகளை வாரி இறைக்கும். மக்களிடம் வாக்கு பெறுவது மட்டும்தான் அவர்களோட ஒற்றை இலக்கா இருக்கும். மக்களும் அதை நம்பி வாக்களித்த பிறகு அந்த 5 ஆண்டு ஆட்சியில் என்னெல்லாம் செய்தார்கள், என்னெல்லாம் செய்ய முடியவில்லை என்று அந்த 5 ஆண்டு முடிந்த பிறகு மக்களிடம் ஒப்புக்கொள்கிறார்களா என்றால் அது இல்ல. இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், இதெல்லாம் செய்ய முடியல, இந்த அளவு நான் ப்ராக்ரஸ் பண்ணேன், ஆனால் அதற்கு இதெல்லாம் தடைகளாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை வாக்களித்தால் இந்த செயல்கள் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, இதை நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கேட்குறாங்களான்னா அது கிடையாது. ஏற்கனவே கொடுத்த அதே வாக்குறுதிகளை மீண்டும் நான் செய்கிறேன் என்று மக்களிடம் சொல்கிறார்கள், அல்லது செய்து முடிக்காத ஒரு செயலை செய்து முடித்ததாக மக்களிடம் சொல்லி மீண்டும் வாக்கு கேட்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். அதை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும். கச்சத்தீவு குறித்து திடீரென்று கவலைப்படும் மோடி, அண்ணாமலை, ராமதாஸ் அவர்களுக்கு பாடம் எடுக்கும் ஸ்டாலின் மற்றும் டாஸ்மாக் குறித்து வெளிப்படையாக பேசிய உதயநிதினு இந்த செய்திகளை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது சாமானியனின் பார்வையில் அரசியல். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் பேசுகிறதுல ஏதாவது தவறுகள் இருந்தாலோ அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத குறித்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இது போன்ற மேலும் பல காணொளிகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதல்ல இந்த 10.5 இடஒதுக்கீடு குறித்து ராமதாஸ் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த விவாதம் குறித்து பார்க்கலாம். வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீடு என்பது கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணியில் இருந்தது. அந்த இறுதி கட்டத்தில் அதிமுக அரசு அதை அமல்படுத்தியது. ஆனால் இன்று தடையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 10.5 வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இங்கே தமிழ்நாட்டில் சாதி வாரியாக எந்த அளவிற்கு அனைத்து சமூகங்களும் இருக்கிறது என்பது தெரியாத நிலையில் 10.5 கொடுக்கப்பட்டது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த 10.5 இடஒதுக்கீடை அமல்படுத்துவதற்கு தடையாக இருப்பது சாதி வாரியான கணக்கெடுப்பு. இன்றே சாதி வாரியாக கணக்கெடுத்து தமிழகத்தில் வன்னியர்கள் இத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்று உறுதி செய்யப்பட்டால் இந்த உள்ஒதுக்கீடை அமல்படுத்துவதில் எந்த ஒரு தடையும் இருக்க போகிறதில்ல. அப்போ தடையாக இருக்கிற ஒரே விஷயம் இந்த சாதி வாரியான கணக்கெடுப்பு தான். இந்த சாதி வாரியான கணக்கெடுப்பில் அனைத்து கட்சிகளோட நிலைப்பாட்டை நாம் பார்ப்போம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி தான். அதனால் அதை ஆதரிக்கக்கூடிய கட்சியாக தான் இருக்குது. மறுபுறம் ஸ்டாலின் அவர்கள், அது முழுமையாக நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனாலும் திமுக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சாதி வாரியான கணக்கெடுப்பை நாங்கள் ஆதரிக்கிறோம், அடுத்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் இந்தியா முழுமைக்கும் சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு தான் அவங்க தேர்தல் அறிக்கையிலும் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் மறுபுறம் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அண்ணாமலை ஆகட்டும், மோடி அவர்களாகட்டும் சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, சாதி வாரியான மோதல்கள் ஏற்படும், அதனால் இதை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கரண்ட் பிரச்சனைக்கு வருவோம். ஸ்டாலின் அவர்கள் தருமபுரியில் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு, ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்களோடு கூட்டணி வச்சுருக்கீங்களே, பாரதிய ஜனதா கட்சி சாதி வாரியான கணக்கெடுப்புக்கு ஒப்புக்கொண்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதில் நாங்கள் இந்த அளவுக்கு வன்னியர்களுக்கு பண்ணியிருக்கிறோம், திமுக அரசு இந்த மாதிரியான துரோகங்களை செய்திருக்கு அப்படின்னு அந்த அறிக்கை ரொம்ப அதிகமாக பேசுது. அதை தாண்டி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சுருக்கமானது. பாரதிய ஜனதா கட்சியோட இந்த சாதி வாரியான கணக்கெடுப்பு குறித்து ஏதாவது பேசப்பட்டதா, அவர்கள் அதை ஒப்புக்கொண்டார்களா இல்லையா என்பது தான் கேள்வி. இதற்கு நேரடியாக மருத்துவர் ஐயா அவர்கள் பதில் எதுவுமே சொல்லலைங்க. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நாங்கள் இதை நடத்தி காட்டுவோம், பாரதிய ஜனதா கட்சியை வற்புறுத்தி நாங்கள் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியை வலியுறுத்தி அவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறோம். அதாவது இவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, வலியுறுத்துகிறோம், நம்புகிறோம். தேர்தலுக்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சி என்பது சாதி வாரியான கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்குது. தேர்தல் முடிந்த பிறகு மட்டும் எப்படிங்க அவங்க நிறைவேற்றுவாங்க? அதுவும் தமிழகத்தில் எந்த ஒரு எம்பியும் வரலன்னு வச்சுக்குவோம். அப்போது அந்த நிலையில் அவங்க எப்படி அதை நிறைவேற்றுவாங்க?
தேர்தலுக்கு முன்பாக குறைந்தபட்சம் உங்களால் அவர்களிடம் பேசி சாதி வாரியான கணக்கெடுப்பிற்கு ஒரு ஆதரவை திரட்ட முடியாத நீங்கள், தேர்தலுக்கு பிறகு எப்படி பேசி நீங்க அத நிறைவேத்துவீங்க? குறைந்தபட்சம் பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பா வன்னியர்களோட உயிர் நாடியான இந்த 10.5 இடஒதுக்கீடு குறித்து கூட தேர்தலுக்கு முன்பாக ஒரு அக்ரீமெண்ட்டுக்கே வர முடியாத நீங்க, எதுக்காக கூட்டணி வச்சீங்கங்கிற கேள்வி மக்களிடத்தில இருக்கு. இப்ப நம்ம அப்படியே ஸ்டாலின் ஐயா கிட்ட வருவோம். இதே சாதி வாரியான கணக்கெடுப்புக்கு பீகார் அரசாங்கம் நிகழ்த்தியிருக்குங்க. சாதி வாரியான கணக்கெடுப்பை மாநில அரசே நடத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றமாகட்டும், உயர்நீதிமன்றமாகட்டும், இது மாநில அரசோட உரிமை. நீங்களே வந்து சாதி வாரியான கணக்கெடுப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதை எடுக்கல. இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அப்படியே பந்த இவர் சைடுல இருந்து மத்திய அரசு பக்கமா தள்ளி விட்டாரு. மத்திய அரசு அனுமதி குடுத்தா நாங்க வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சாதி வாரியான கணக்கெடுப்பை ஒருவேளை இவர் நிகழ்த்தினால், வன்னியர் சமூகம் தவிர மற்ற சமூகங்கள் திமுகவுக்கு எதிராக திரும்பிவிடுமோ என்கிற பயத்துல, இவரு என்ன பண்றாருன்னா, பால அப்படியே மத்திய அரசு பக்கமா தள்ளி விட்டாரு. மத்திய அரசு அனுமதி குடுத்தா என்ன சொல்லலாம்? மத்திய அரசு அனுமதி குடுத்ததால நாங்க எடுத்துட்டோம்னு சொல்லிறலாம். மத்திய அரசு அனுமதி குடுக்கலன்னா என்ன சொல்லிறலாம்? மத்திய அரசு அனுமதி குடுக்கல, அதனால நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்லிறலாம். பால அங்க தள்ளி விடுறதுல தான் இவர் குறியா இருக்காரே ஒழிய, நீங்க உண்மையிலேயே நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா, மாநில அரசோட பவர வச்சுட்டே நீங்க பண்ணலாமே! அத பண்ணாம, ராமதாஸ் அவர்களிடம் மட்டும் கேள்வி கேட்பது எப்படி நியாயமாகும்? 1960ல் இருந்து இந்த கச்சத்தீவு தொடர் பிரச்சனையா இருந்துட்டுருக்கு. எப்பொழுதெல்லாம் தமிழர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் தாக்கப்படுகிறார்களோ, அல்லது தமிழக மீனவர்களின் படகுகள் பறிக்கப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் தமிழகத்திலிருந்து ஒரு அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். "கச்சத்தீவ உடனடியா மீட்டு குடுங்கய்யா, எங்க மீனவர்களோட உயிர காப்பாத்துங்க" அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும், விரக்தியும் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசை நோக்கி நம்ம எழுப்பிக்கிட்டே இருப்போம். பாகிஸ்தான் இராணுவத்திற்கோ அல்லது சைனா இராணுவத்திற்கோ கொடுக்கப்படுகிற பதிலடி என்பது ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிற மன வருத்தம் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு முறையும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த முறை தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அண்ணாமலை அவர்களும் மோடி அவர்களும் இந்த கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் மோடி அவர்களும் சொல்வது என்னவென்றால், இதை துரோகமாக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இணைந்து கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இதே குற்றச்சாட்டை வைத்தால் நாம் ஏற்றுக்கலாம். காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ செய்த அது தவறுனே வச்சுக்கலாம். அந்த தவறுக்கு தானே தண்டனையாக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளா நீங்கள் கச்சத்தீவு விவகாரத்தில் செய்தது என்ன? கச்சத்தீவு மீட்கப்படுவதற்காக இதுவரை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்திய ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை சொல்லுங்களேன். இதே கேள்விய வந்து அண்ணாமலை அவர்களிடம் ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு. "இப்ப ஏன் இத கையில எடுத்திருக்கீங்க? நீங்க என்ன பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. யார் குடுத்தாங்கன்னு தெரிஞ்சா தான் எப்படி எடுக்கணுங்கிறது தெரியும். அதனால நாங்க வந்து முதல்ல யார் குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட துரோகத்த சொல்றோம் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம அண்ணாமலை அவர்களிடம் சொல்வது என்ன அப்படின்னா, நீங்க துரோகத்த சொல்லுங்க, யார் என்ன பண்ணாங்க எல்லாமே சொல்லுங்க. ஆனா அந்த கச்சத்தீவ மீட்டு தருவதற்கான அடுத்த கட்ட செயல் திட்டம் என்ன? நீங்க வேறு ஒரு நாட்டுக்கு குடுத்துட்டீங்க. குடுத்ததுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம மீட்டு எடுக்க முடியும்? அதற்கு ஏதாவது இங்க இடம் இருக்கா? நமது சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா? இல்ல வேறு நாட்டோட ஏதாவது ஒப்பந்தம் போடுவீங்களா? என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் இல்லையா? அது எதுவுமே சொல்லாம, அ நாங்க மீட்டு தந்துருவோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அத நாங்க ஏன் நம்புறது? ஆனா இத தாண்டி குறைந்தபட்சம் இந்த தேர்தல்லயாவது இத வந்து ஒரு தேசிய பிரச்சனையா மாத்துனீங்களே, அதுக்கு நான் ஒரு நன்றிய சொல்லிக்கிறேன். குறைஞ்சபட்சம் அத மீட்டு குடுங்கய்யா. இதுவும் ஒரு தேர்தல் வாக்குறுதியா இல்லாம, மீனவர்களோட வாழ்க்கை சார்ந்த விஷயமா எடுத்துக்கிட்டு, குறைந்தபட்சம் நீங்க மீட்டு குடுக்குவதற்கான முழு மூச்சோட இறங்கி இத செயல்படுத்துங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையா இருக்கு. அடுத்ததா டாஸ்மாக் குறித்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது. ஏதோ ஒரு இடத்துல தேர்தல் பரப்புரைக்கு போயிருக்காரு. அப்போ கூட்டத்தில இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க. இந்த டாஸ்மாக் குறித்த ஒரு கேள்விக்கு இவரு சொல்றாரு, "2016ல திரு கருணாநிதி அவர்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களா? அன்னைக்கு ஓட்டு போட்டிருந்தா நாங்க குளோஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு எப்படி நாங்க குளோஸ் பண்ணுவோங்கிற" மாரி அவரு கேள்வி கேட்குறாரு. அதாவது 2016 தேர்தல் அறிக்கையில தான் நாங்க வந்து சொல்லியிருந்தோம். மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லியிருந்தோம். இந்த தேர்தல் அறிக்கையில நாங்க சொல்லல. இப்ப அவங்க வின் பண்ணி வந்தாங்க இல்லையா? அதுல நாங்க சொல்லல. அதனால அத நிறைவேத்தல அப்படிங்கிறது தான் அவரு பேசுறதோட சாராம்சமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த 2016 அந்த தேர்தல்ல நீங்க எதுக்காக இந்த வாக்குறுதிய குடுத்தீங்க? அன்னைக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும் இல்லையா? உங்களோட அத்தை, அதாவது திருமதி கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க? இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான்
விதவைகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, இந்த மாதிரியான காரணங்கள சொல்லி தான் நீங்க என்ன சொன்னீங்க? மதுக்கடைகளை மூடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆனா, அன்னைக்கு இருந்த அதே காரணங்கள் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சா? இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான விதவைகள் இல்லாத மாநிலமா தமிழகம் மாறிடுச்சா? அல்லது இங்கு பல்வேறு நபர்கள் ஏற்கனவே குடிப்பழக்கத்தில் இருந்தவர்கள் குடிப்பழக்கத்தை நிறுத்திவிட்டார்களா? இல்ல ஒவ்வொரு ஆண்டும் மது விற்பனை என்பது குறைந்து வருகிறதா? நீங்க என்னென்ன காரணங்களுக்காக அன்று மூடுவோம் என்று சொன்னீர்களோ, அனைத்து காரணங்களும் இன்று இல்லாமல் போய்விட்டதா? என்பதற்கு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிலளிக்க வேணும். மக்களின் நலனுக்காக கட்சி நடத்துகிறவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் இந்த வாக்குறுதியை தான் கொடுத்தோம். அதனால் அதை நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்க முடியும்? சரி, உங்களோட வாதப்படியே வருவோம். நீங்கள் அன்றைய தேதியில் வாக்குறுதி கொடுத்தோம். இந்த இந்த தேர்தல்ல நாங்க குடுக்கல. அதனால நிறைவேத்தலன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த தேர்தலில் நீட்டை ஒழிப்போம். முதல் கையெழுத்து நீட்டை நீக்குவதற்கான, ரத்து செய்வதற்கான கையெழுத்துன்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கு தானே மக்கள் வாக்களித்தாங்க. இப்போ நீட்ட நிறைவேத்திட்டீங்களா? அதாவது நீட்ட நீக்கிட்டீங்களா? இதே தேர்தல், அதாவது இந்த மக்களவைத் தேர்தலும் அதே வாக்குறுதிய குடுக்குறீங்களே! மக்கள் அனைவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு காணொளிகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.